வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்னா என்ன? அதுல வந்து இன்னைக்கு வந்து இன்ட்ரோவ மட்டும் பார்க்க போறோம். ஆனா இதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன சீரிஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்னா என்ன? அத வந்து எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணணும்? எப்படி வந்து அத ரியாக்ட்டோட இன்டகிரேட் பண்றது? ஸோ இதுலேருந்து நார்மல் ஃபார்ம்லேருந்து இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஸோ இது எல்லாமே நம்ம இந்த சீரிஸ் ஃபுல்லுமே வந்து பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோ. ரியாக்ட் ஃபார்ம்னா என்ன? ஹூக் ஃபார்ம்னா என்ன? அப்படின்றத பத்தியும் ஒரு இன்ட்ரோ தான். ஸோ ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் இன்ட்ரோ அப்படின்ற மாரி வந்து போட்டுக்கிறேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம் அப்படின்னா, இது வந்து அந்த அந்த ஃபார்மோட ஸ்டேட் இருக்குல்ல, அத வந்து நம்ம மேனேஜ் பண்றதுக்கும், இதுக்கு வந்து வேலிடேஷன் வந்து ஈஸியா பண்றதுக்கும் தான் நம்ம வந்து இந்த ரியாக்ட் ஹூக் ஃபார்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இத நம்ம ஏன் நார்மல் ஃபார்ம்லேருந்து யூஸ் பண்ணாம இத ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளாவும் இருக்கும். அதாவது இந்த நார்மலா வந்து நம்ம ஃபார்ம சப்மிட் பண்ணும்போது இந்த ஹேண்டில் பண்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ வேலிடேட் பண்றது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ளக்ஸா ஏதாவது ஒரு கிளாஸ் காம்போனன்ட்ல இருக்கு. இல்ல வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஏதாவது டிபெண்டன்சி இப்ப வந்து நம்ம மெட்டீரியல் யூஐலாம் வந்துட்டு இதோட வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். எப்பன்னு சொல்லி வேலிடேஷன் இது ஒண்ணு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இதோட வந்து இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ணும்போது வந்து இன்னுமே ரொம்பவே சிம்பிளா வந்து இருக்கும். ஸோ நம்ம அதனால தான் வந்து ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் வந்து ரொம்பவே அ ஹெல்ப்ஃபுல் அண்ட் இத நம்ம வந்து யூஸ் பண்றோம் நெறைய இடத்துலயும். ஸோ இதே மாரி தான் வந்து ஃபார்மிக்கும் இருக்கு. ஸோ ஃபார்மிக்கும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் இது முடிஞ்சோனே கண்டிப்பா அதையும் வந்து கவர் பண்ண ட்ரை பண்றேன். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் வந்து ஏன் யூஸ் பண்ணணும்? ஒய் ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது வந்துட்டு இந்த ரியாக்ட் ஹூக் ஃபார்ம டிசைன் பண்ணதே வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ வச்சு தான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ரீரெண்டர வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கும். அதே மாரி வந்து அன்னெசசரியா ஏதாவது ரீரெண்டர் நடக்குது அப்படின்னா, அது வந்து ரெட்யூஸ் பண்ணிரும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தா வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லைட் வெயிட்டா இருக்கும். அ லைட் வெயிட். ஸோ இந்த லைட் வெயிட்ன்னு சொல்லும்போது வந்து ரொம்பவே ஒரு மினிமலான ஒரு டிபெண்டன்சிஸ் தான் வந்து இது வந்து எடுத்துக்கும். நம்ம தேர்ட் பார்ட்டி லைப்ரரின்னும் போது ஓகே, இது வந்து ரொம்ப நெறைய வந்து டிபெண்டன்சி எடுத்துரும். அதனாலேயே வந்து சில இதெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்கும். ஸோ அந்த மாரி இல்லாம இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கனால ஒரு மினிமலிஸ்டிக்கான அமௌண்ட் ஆஃப் டிபெண்டன்சி தான் இது வந்து எடுத்துக்கும். அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, லோட் டைம் வந்து ரொம்பவே ஃபாஸ்டரா இருக்கும். அதே மாரி வந்து பண்டில் சைஸ் இருக்குல்ல, நம்ம வந்து இத வந்து பார்த்திருப்போம். கோட் ஸ்ப்ளிட்டிங் அப்போ பார்த்திருப்போம். பண்டில் சைஸ் வந்து இத எடுக்கும்போது ரொம்பவே ஸ்மாலரா இருக்கும். அதனால நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து இதனால வந்து பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குதுன்றத நம்ம கண்டிப்பா வந்து சொல்லிடவே முடியாது. ஸோ இது வந்து ஒரு லைட் வெயிட்டான ஒரு லைப்ரரி தான். ஸோ 3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ப்ளிசிட்டி. சிம்ப்ளிசிட்டி. இந்த சிம்ப்ளிசிட்டின்னா எத வந்து சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரியாக்ட் ஹூக் வந்து இந்த ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் இருக்குல்ல, இது வந்து நெறைய வந்து ஆஃபர் பண்ணும். ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா சில ஏபிஐஸ்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இல்ல வந்து சின்டாக்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. நம்ம நார்மல் ஃபார்ம் எப்படி இருக்குமோ, அதே மாரி இருக்கும். நம்ம நார்மலா எப்படி ஒரு ஹூக் யூஸ் பண்ணுவோமோ, அதே மாரி தான் இருக்கும். இது இது வந்து கத்துக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம்ன்றது கிடையாது. ரொம்பவே சிம்பிளா வந்து இருக்கும். 4வது விஷயம் வந்து ஃப்ளெக்ஸிபிலிட்டி. ஃப்ளெக்ஸிபிலிட்டி. இந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டின்னு நான் சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹை லெவல் ஆஃப் கஸ்டமைசேஷன்னு சொல்லுவோம். நம்ம எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணா இத வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி நம்ம இந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி வந்து அதுக்கேத்த மாரி வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதனால என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம வந்து ரியாக்ட் அப்ளிகேஷன்ஸோட வந்து இன்டகிரேட் பண்ணும்போது ரொம்பவே சீம்லெஸ்ஸா வந்து யூஸ் ஆகும். இந்த சீம்லெஸ்ன்ற வேர்ட்லாம் வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த iPhone அந்த 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 இதுல வந்து ஆப்பிள் ஈகோ சிஸ்டம்ல வந்து சொல்லுவாங்க. ரொம்பவே சீம்லெஸ்ஸா வந்து ஒர்க் ஆகும் அப்டின்னு சொல்லிட்டு. இது என்ன அப்டின்னா, நமக்கு அத யூஸ் பண்ணும்போது வந்து பெருசா வந்து இதுவாகாது. டக்கு டக்குன்னு வந்து எல்லாமே வந்து இன்டர் கனெக்டடா இருக்கிறதுனால இது ஒர்க் ஆகும். அதே மாரி தான் இதுவும். ரொம்பவே சீம்லெஸ்ஸா வந்து நமக்கு ஈஸியா வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாரி நம்ம அடாப்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த 4 இருக்கும்போது, இத நம்ம ஏன் வந்து யூஸ் பண்ணாம இருக்கணும்? நாம நார்மல் ஃபார்ம்ல போடும்போது கொஞ்சம் கஷ்டமாவே தாங்க இருக்கும். நம்ம நார்மல் ஃபார்ம் வந்து நான் இப்ப வேலிடேஷன் எழுதணும் அப்டின்னா, அதுக்கு நான் தனியா ஒரு ரிஜெக்ட்ஸ் கோட்லாம் வந்து எழுதணும். அப்படி இல்லாம நான் வந்து இந்த ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டேன் அப்டின்னா, எனக்கு அதிலேயே வந்து நெறைய அந்த சிஎஸ்எஸ் உள்ள வந்துரும். அதுக்குள்ள நான் வந்து நெறைய விஷயங்கள் நான் வந்து ரொம்பவே எனக்கு ஈஸியா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எனக்கு ஸ்பீடா தான் இருக்கு. லைட் வெயிட்டா இருக்கு. ஈஸியாவும் கத்துக்க முடியுது. அதே மாரி நான் எந்த எக்ஸ்ட்ரீம்க்கும் அத வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் அப்படின்றப்போ, எனக்கு வந்து இத யூஸ் பண்றது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து எனக்கு தோணுதுங்க. இந்த கீ கான்செப்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஹூக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அதையும் வந்து பார்த்துடலாம். கீ கான்செப்ட்ஸ். சும்மா ஜஸ்ட் நான் என்னென்னன்னு சொல்றேன். பட் ஆனா இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லா டீடைல்டா வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். இந்த ஹூக்ஸ்ன்னு இருக்குல்ல. இந்த ஹூக்ஸ்னா என்ன அப்படின்னா, யூஸ் ஃபார்ம், யூஸ் ஃபீல்டர், யூஸ் வாட்ச் இந்த மாரி வந்து நெறைய ஹூக்ஸ் வந்து இதுல இருக்கு. இந்த ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்புட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்றது. அதனால வந்து ரெஜிஸ்டரிங் இன்புட்ஸ் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கலாம். இது என்ன அப்படின்னா, இந்த ரெஜிஸ்டர்ன்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் இருக்கும்.
ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த ஃபார்மோட வந்து ட்ராக் பண்ணுங்க. ஸோ ஸ்டேட்ட வந்து ட்ராக் பண்ணும். ஸோ இதுக்காக நம்ம அத வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். 3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேலிடேஷன். ஸோ வேலிடேஷன் பத்தி நம்ம ஆல்ரெடி நெறையவே வந்து பேசியாச்சு. ரொம்பவே வந்து நெறையவே இருக்கும்னு சொல்லிட்டு. இது வந்து எப்படி சொல்றேன் அப்படின்னா, பில்ட் இன்னாவும் இருக்கு. அப்படி இல்லாம நம்ம கஸ்டமா வந்து வேலிடேஷன் ரூல்ஸ் வேணும் அப்படின்னா, நம்ம அதையும் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் சப்மிஷன். சப்மிஷன். இந்த ஃபார்ம் சப்மிஷன் என்ன அப்படின்னா, ஹேண்டில் சப்மிட்ன்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அது வந்து அதுக்கான வந்து ஃபார்ம சப்மிட் பண்றதுக்கும் சரி, வேலிடேஷன வந்து ட்ரிக்கர் பண்ணி விடுறதுக்கும் சரி, இதெல்லாம் வந்து அது வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். லாஸ்ட் 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலர். ஸோ கண்ட்ரோலர் காம்போனன்ட்ன்ற மாரி நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த கண்ட்ரோலர் காம்போனன்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலர்ன்னு சொல்லியிருக்கும். அதாவது தேர்ட் பார்ட்டிய வந்து அந்த தேர்ட் பார்ட்டி இன்புட் அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப மெட்டீரியல் யூஐ இருக்கு. ஸோ அந்த மெட்டீரியல் யூஐல உள்ள எனக்கு ஒரு இன்புட் இது வேணும். நம்ம இப்ப நார்மலா இன்புட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, என்ன பண்ணுவோம்? நம்ம HTML ல உள்ள இன்புட் எடுத்து யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாம எனக்கு மெட்டீரியல் யூஐ இன்புட் வேணும் அப்படின்னா, நான் அதிலேயும் வந்து இது வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இத தான் சொன்னேன். இதுலேருந்து தேர்ட் பார்ட்டி லைப்ரரி, இதுவே ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி. ஸோ இதுலேருந்து நான் என்னால வந்து இன்டகிரேட் பண்ணிக்க முடியும்னா, என்னால இன்டகிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நான் சொன்னேன். கஸ்டமைசேஷன் வந்து ரொம்பவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இத நான் இன்டகிரேட் பண்றதும் ரொம்பவே ஈஸி. அதனால தான் நான் வந்து இந்த React Hook Form வந்து யூஸ் பண்றேன். ஸோ இதுதான் வந்து React Hook Formோட ஒரு இன்ட்ரோ வீடியோன்ற மாரி. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து இதுல வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கு. ஸோ நம்ம இத வந்து யூஸ் பண்றதுன்றது ஒரு பெட்டரான ஆப்ஷனாவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.